வெல்கம் டு கணினி ஆர்கான். நம்ம செஷனில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா MongoDB அட்மினிஸ்ட்ரேஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ MongoDB வந்து ஒரு அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டாபேஸ். ஓகே, ஸோ டேட்டாபேஸில் SQL RDBMSன்னு ஒன்று இருக்குது. ஓகே, ஸோ ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஸோ அது SQL ஃபார்மேட்டில் இருக்கும். ஸ்ட்ரக்சர்ட் கொரி லாங்குவேஜ் சொல்கிறோம். ஓகே, ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Oracle, அப்புறம் MySQL, SQL சர்வர், இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் இது எல்லாமே RDBMSல இருக்கும். ஓகே, ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் RDBMS தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க நிறையா இதில். ஸோ இப்போ MongoDB வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறதுனால உங்களுக்கு நிறைய இதில் இப்போ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த MongoDB பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ. ஓகே, ஸோ MongoDBக்கும் SQL RDBMSக்கு என்ன டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் MongoDBனா என்னென்னு ஒரு இன்ட்ரொடக்ஷன் பார்க்கலாம். அதுக்கப்புறம் MongoDB இன்ஸ்டலேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதனோட அட்மினிஸ்ட்ரேஷன் சைட் வந்து லேர்ன் பண்ணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு MongoDBனா என்னென்னு பார்த்தீங்கன்னா MongoDB இஸ் பாப்புலர் ஓப்பன் சோர்ஸ். ஓகே, ஸோ இது வந்து NoSQL டேட்டாபேஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இதில் வந்து டேட்டாபேஸ் என்ன ஃபார்மேட்டில் டேட்டாலாம் என்ன ஃபார்மேட்டில் இருக்கும் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்டட் ஃபார்மேட்டில் இருக்கும். ஓகே, ஸோ ட்ரெடிஷ்னல் டேட்டாபேஸ்லாம் பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸ் வந்து ஸ்டோர் ஆகிறது வந்து டேபிள் ஸ்ட்ரக்சரில் வந்து உங்களுக்கு ஸ்டோர் ஆகும். ஓகே, MongoDB வந்து டேட்டா வந்து என்ன இதில் இருக்கும் பார்த்தீங்கன்னா JSON பேஸ்ட் டாக்குமெண்ட்டில் இருக்கும். JSONனா JavaScript நோட்டேஷன் சொல்லுவோம். ஓகே, ஸோ JSON ஸ்கிரிப்ட் ஃபார்மேட்டில் தான் உங்களுக்கு வந்து MongoDBயோட டேட்டா வந்து ஸ்டோர் ஆகும். ஓகே, ஸோ அதனால் ஃப்ளெக்சிபிள் அண்ட் ஸ்கேலபிள்னு இது சொல்கிறாங்க. ஓகே ஓகே ஸோ MongoDB வந்து JSON டாக்குமெண்ட் இருக்கும். பட் அது யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா BSONங்கிற டாக்குமெண்ட் ஃபார்மேட்டை தான் வந்து இது வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அந்த ஃபார்மேட்டில் தான் வந்து டேட்டா வந்து உங்களுக்கு ஸ்டோர் ஆகும். ஏன்னா JSONல வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டேட்டா டைப்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து மினிமலாக தான் இருக்கும். ஓகே, நியூமரிக், ஸ்ட்ரிங், அந்த மாதிரி ஒரு 6 டேட்டா டைப்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ அப்போது டேட்டாபேஸ்க்கான MongoDBயில் வேறு ஃபார்மேட்லாம் உங்களுக்கு வந்து டேட்டா டைப்ஸ்லாம் இது பண்ணணுன்னா அவங்க வந்து அதை கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி BSONங்கிற ஒரு ஃபார்மேட் வந்து க்ரியேட் பண்ணி அந்த ஃபார்மேட்லாம் வந்து உங்களுக்கு வந்து டேட்டாவை MongoDBயில் ஸ்டோர் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அப்போ JSON ஃபார்மேட் உள்ளதை யூஸ் பண்ணி அதை என்ஹான்ஸ் பண்ணி BSON, ஏன்னா JSONல வந்து உங்களுக்கு டேட்டா டைப்ஸ் வந்து மினிமலாக தான் இருக்கும். ஓகே, ஒரு 6 டேட்டா டைப்ஸ் தான் இருக்குது. ஸோ அப்போ வந்து அடிஷ்னல் டேட்டாபேஸ், அதாவது அடிஷ்னலாக உங்களுக்கு டேட்டா டைப்ஸ் இது பண்ணி என்ஹான்ஸ் பண்ணி BSON ஃபார்மேட்டில் உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட்ஸோட டேட்டாவை வந்து ஸ்டோர் பண்ணுறாங்க. அப்போது MongoDBயில் என்ன ஃபார்மேட்டில் இது பண்ணுறாங்கன்னா BSON ஃபார்மேட்டில் தான் டாக்குமெண்ட் வந்து உங்களுக்கு ஸ்டோர் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் த MongoDB. MongoDB வந்து ஃபஸ்ட்டு டெவலப் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா டேவிட் மெரிமன் அண்ட் எலைட் ஹராவஸ். இது 2007 வந்து உங்களுக்கு டெவலப் பண்ணாங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வெர்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2009 வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறமா உங்களுக்கு 2013 என்ஹான்ஸ் பண்ணி இது பண்ணி சேஞ்ச் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இன் 2017 வந்து உங்களுக்கு வந்து க்ளவுட் பேஸ்டு டேட்டாபேஸ் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிருக்கு. ஸோ என்டர்பிரைஸ் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக பார்த்தீங்கன்னா என்டர்பிரைஸ் எடிஷன் அண்டு MongoDB கம்யூனிட்டி வெர்ஷன் இருக்குது. ஓப்பன் சோர்ஸ் நம்ம யூஸ் பண்ணோன்னா MongoDB கம்யூனிட்டி வெர்ஷன் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணலாம். என்டர்பிரைஸ் எடிஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீச்சர்ஸ் வந்து நிறையா இருக்கும். பட் அது வந்து நீங்களுக்கு வந்து பெய்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இது வந்து ஸ்டாண்டர்ட் இருக்குது. இப்போ க்ளவுட் பேஸ்டுன்னு பார்த்தீங்கன்னா MongoDB அட்லஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, அது 2017 வந்து உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து ரொம்ப பாப்புலராக இருக்குது. ஓகே, ஸோ ஃபுல் ஸ்டாக் என்வரன்மெண்ட்னு ஒரு என்வரன்மெண்ட் இது வந்து உங்களுக்கு வந்து MongoDB தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க மேக்ஸிமம். ஓகே ஓகே நெக்ஸ்ட்டு இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா JSON ஃபார்மேட். இப்போ JSON ஃபார்மேட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கீ அண்ட் வேல்யூ, அதாவது ஒரு கீ இருக்கும், அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நேம்னு ஒரு கீ இருக்குது, அதோட வேல்யூ ஜோஸ். இப்போது கீ அண்ட் வேல்யூ அதே மாதிரி அதுக்குள்ளேயே நெஸ்டடு அரே அதெல்லாம் உங்களுக்கு நம்ம லேட்டரான் லேர்ன் பண்ண அதெல்லாம் பார்க்கலாம். இப்போ JSON ஃபார்மேட்னால் பொதுவாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக கீ அண்ட் வேல்யூ
அதாவது கீ இருக்கும், அது நேம் கீன்னு பார்த்தீங்கன்னா நேமு, ஏஜ், ஜெண்டர் இதெல்லாம் வந்து கீஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கு நம்ம நேமுக்கு ஒரு வேல்யூ, ஒரு நேம்னா ஒரு நேம் இருக்கும், ஒரு வேல்யூ கொடுப்போம். இப்போ ஜோஸ்ன்னு இருக்குது, அது ஒரு வேல்யூ. அப்போ கீ அண்ட் வேல்யூ ஃபார்மெட்டில் தான் ஜேசன் ஃபார்மெட் இருக்கும். ஸோ அந்த ஃபார்மெட்டை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு MongoDB வந்து டேட்டாவை ஸ்டோர் பண்ணும். ஆனால் ஜேசன் ஃபார்மெட்னு ஸ்டோர் பண்ணாது, அது பீசன் ஒரு ஃபார்மெட்டில் தான் வந்து ஸ்டோர் ஆகும். பீசன் வந்து என்ஹான்ஸ்டு வித் ஜேசன் ஃபார்மெட். ஏன்னா ஜேசனில் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், ஜேசனில் உங்களுக்கு டேட்டாஸ் டைப்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமல் தான், 6 டேட்டா டைப்ஸ் தான் இருக்குது. ஸோ பேலன்ஸ் நம்ம அடிஷ்னல் டேட்டா டைப்ஸ்லாம் வேணும்னா நம்ம என்ன பண்ணுறோம், அதுக்காக தான் பீசன்கிற ஒரு ஃபார்மெட்டில் ஸ்டோர் பண்ணுறாங்க. ஸோ ஜேசனை என்ஹான்ஸ் பண்ணி க்ரியேட் பண்ணுறது தான் பீசன்கிற ஃபார்மெட். அப்போது MongoDB ஸ்டோர் ஆகுது வந்து பீசன் ஃபார்மெட்டில் தான் உங்கள் டேட்டாவை ஸ்டோர் பண்ணுது. ஓகே, பேசிக்காக ஜேசன் ஃபார்மெட்லேருந்து எடுத்து அவங்க பீசன் ஒரு ஃபார்மெட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க MongoDB. ஓகே 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 ஸோ MongoDBனா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மல் உங்களுக்கு வந்து RDBMS எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டேபிள் ஸ்ட்ரக்சர்லாம் இருக்கும், ஒரு டேட்டாபேஸ் இருக்கும், ஒரு டேபிள் இருக்கும், அந்த டேபிளில் வந்து ஃபீல்ட்ஸ் இருக்கும், அதில் என்ன இருக்கும், ரெக்கார்ட்ஸ் வந்து ஸ்டோர் ஆகும். ஓகே, ஸோ இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா RDBMS ஸ்ட்ரக்சர்ட் கொரி லாங்குவேஜ்னு சொல்லுவோம். MongoDBயில் பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸ் இருக்கும், அப்புறம் டேட்டாபேஸுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு கலெக்ஷன்ஸ் இருக்கும், கலெக்ஷனுக்குள்ளே ஸ்டூடெண்ட்ஸுங்கிறத டாக்குமெண்ட்ஸ், அந்த டாக்குமெண்ட்ஸ் கூலுங்கிற ஒரு டேட்டாபேஸு, அந்த டேட்டாபேஸ்க்குள்ளே கலெக்ஷன்ஸ்னு ஒரு இருக்கும். கலெக்ஷன்ஸ்னா சிமிலர் டு டேபிள்ஸ். இப்போ SQL சர்வரில் நம்ம ஸ்ட்ரக்சர்டு RDBMSல அதை வந்து நம்ம டேபிள்ஸ் சொல்கிறோம், இங்கே வந்து அதை கலெக்ஷன்ஸ் சொல்கிறோம். ஓகே, ஸோ அப்போ கலெக்ஷன்ஸ் இருக்கும், அந்த கலெக்ஷன்ஸ்க்குள்ளே என்ன இருக்கும், டாக்குமெண்ட்ஸ். ஓகே, டாக்குமெண்ட்ஸ் இருக்கும். டாக்குமெண்ட்ஸ்னால் என்ன இருக்கும், வேல்யூ, கீ அண்ட் வேல்யூ. இதில் வந்து பார்த்தீங்கன்னா SQL சர்வரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு RDBMSல பார்த்தீங்கன்னா டேபிள்ஸ்குள்ளே உங்களுக்கு ஃபீல்டு இருக்கும், அந்த ஃபீல்டில் வந்து அந்த ஃபீல்டை பேஸ் பண்ணி ரெக்கார்ட்ஸ் இருக்கும். இதில் வந்து கலெக்ஷன்ஸ் இருக்கும், கலெக்ஷனை பேஸ் பண்ணி டாக்குமெண்ட்ஸ் இருக்கும், அந்த டாக்குமெண்ட்ஸில் என்னென்ன வேல்யூ இருக்கும், அது அந்த வேல்யூ இருக்கிறது தான் வந்து டாக்குமெண்ட்ஸ்னு சொல்கிறோம். அப்போ டேட்டாபேஸ், கலெக்ஷன்ஸ், தென் டாக்குமெண்ட்ஸ். ஓகே ஓகே நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். MongoDB அண்ட் SQL சர்வர் இப்போ டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஓகே, MongoDBலையும் உங்களுக்கு SQL சர்வர்லையும் டேட்டாபேஸ் தான் சொல்கிறோம், MongoDBலையும் டேட்டாபேஸ் தான் சொல்கிறோம். ஓகே, ஆனால் SQL RDBMSல பார்த்தீங்கன்னா டேபிள்ஸ்னு சொல்கிறோம், அதை வந்து இங்கே நம்ம MongoDBயில் கலெக்ஷன்ஸ் சொல்கிறோம். ஓகே, அடுத்தது அதில் உள்ள ரெக்கார்ட்ஸை வந்து நம்ம டேபிள்ஸ்குள்ளே இருக்க ரெக்கார்ட்ஸை வந்து ரோஸ்ன்னு சொல்கிறோம், இங்கே வந்து அந்த கலெக்ஷன்ஸ்குள்ள ரெக்கார்ட்ஸ் வந்து நம்ம டாக்குமெண்ட்ஸ் சொல்கிறோம். அந்த டாக்குமெண்ட்ஸ் என்ன ஃபார்மெட்டில் ஸ்டோர் ஆகுது, பீசன் ஃபார்மெட்டில் உங்களுக்கு டேட்டா ஸ்டோர் ஆகுது. இங்கே பார்த்தீங்கன்னா SQL ஃபார்மெட்டில் உங்கள் ரோஸ் வந்து ஸ்டோர் ஆகும். RDBMSல நம்ம காலம்ஸ் சொல்லுவோம், அதாவது ஒவ்வொரு டேபிள்ஸ்குள்ளேயும் காலம்ஸ் இருந்து ரோஸ் அண்ட் காலம்ஸ் சொல்லுவோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா காலம்ஸ் சொல்ல மாட்டோம், ஃபீல்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். டேம்ஸ் தான் சேஞ்ச் ஆகுது ஒழிய மற்றபடி உங்களுக்கு சேமாக இருக்கும். பட் இதில் மேஜர் டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து MongoDB வந்து ஸ்கீமா லெஸ். RDBMS ட்ரெடிஷ்னல் RDBMS பார்த்தீங்கன்னா ஸ்கீமா பேஸு தான் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஓகே, ஸ்கீமானா என்ன, ஸ்கீமா லெஸ்னால் நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஓகே, அப்போது மெயின் டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா MongoDB ஸ்கீமா லெஸ், RDBMS பார்த்தீங்கன்னா ஸ்கீமா பேஸ்ட் பண்ணி ஒர்க் ஆகும். பட் MongoDB ஸ்கீமா பேஸ் பண்ணி இருக்காது. ஓகே, நெக்ஸ்ட்டு MongoDBயில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது பார்க்கலாம். ஸோ அதை என்ன யூஸ் பண்ணி பார்க்கலாம், ஒரு டேட்டாவை மேட்ச் பண்ணுறது, குரூப் பண்ணுறது, சார்ட் பண்ணுறது, ஓகே, இன்புட் கொடுக்குறது, அவுட்புட் கொடுக்குறது. ஸோ இது எல்லாமே வந்து அக்ரிகேஷனுங்கிற ஒரு ஃபீச்சரில் MongoDB யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ ரொம்ப டீட்டெயிலாக வேணும்னா நம்ம நீங்கள் தியரிட்டிக்கலாக கூகுள் பண்ணி பார்த்துக்கலாம். பட் பேசிக்காக அக்ரிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா குரூப் பண்ணுறது, சார்ட்டிங் பண்ணுறது, மேட்சிங் இது பண்ணுறது டேட்டாவை. ஓகே, ஸோ இதெல்லாம் அக்ரிகேஷன் இதில் வந்து நம்ம பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா MongoDBயில் உள்ள மெயின் ஃபியூச்சர், அதாவது ஸ்கீமா லெஸ் நம்ம சொன்னோம்ல. RDBMS பார்த்தீங்கன்னா ஸ்கீமா பேஸ்டு ஒர்க் ஆகும். ஓகே, இப்போ அதுக்கு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கலாம். MongoDBயில் ஒரு யூசர் இருக்கார், 2 யூசர் இருக்கார். ஓகே, அப்போ அதில் ஒரு 2 யூசருக்கு நம்ம டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஐடி ஸ்டோர் பண்ணுறோம், அப்புறம் நேம் ஸ்டோர் பண்ணுறோம், ஏஜு, இமெயில், ஃபோன். இது வந்து யூசர் 1ஓட டேட்டா. அடுத்தது பார்த்தீங்கன்னா யூசர் 2, அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடி இருக்குது, நேம் இருக்குது, ஏஜ் இருக்குது, இமெயில் இருக்குது, பட் ஃபோனுங்கிற டேட்டா இல்லை. ஓகே, பட் அந்த டேட்டாவே இல்லை, உங்களுக்கு ஃபோனுங்கிற டேட்டாவே இங்கே சுத்தமாகவே இல்லை MongoDBயில். பட்
ஆர்டிபிஎம்எஸில் பாருங்கள் ஃபீல்டு இருக்குது. அந்த ஃபீல்டில் கண்டிப்பாக ஃபோனுங்கிற ஒரு ஃபீல்டை வந்து நம்ம என்ட்ரு பண்ணி ஆகணும். ஃபோன்னு இப்போ ஒரு டேட்டா வந்து நம்ம என்ட்ரு பண்ணணும்னா ஃபோனுன்னு ஒரு ஃபீல்டு கண்டிப்பாக இருக்கணும். ஒருத்தருக்கு இல்லாட்ட இருக்கலாம், இன்னொருத்தருக்கு இல்லாமல் இருக்குன்னா, ஆனால் இல்லாமல் இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் கண்டிப்பாக இருக்கும். அதுதான் வந்து நம்ம ஸ்கீமா பேஸ் பண்ணி ஆர்டிபிஎம்எஸ் ஒர்க் ஆகுது. பட் இதில் வந்து ஸ்கீமா லெஸ், அந்த ஃபீல்டுங்கிற ஸ்பேஸே தேவை கிடையாது மாங்கோ டிபியில். பட் ஆர்டிபிஎம்எஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கீமா பேஸ் பண்ணி இருக்கிறதுனால ஃபோனுங்கிற ஒரு ஃபீல்டு இருக்கும், ஒரு காலம் இருக்கும். அந்த காலம் கண்டிப்பாக நீங்கள் என்ட்ரு பண்ணுறீங்க. என்ட்ரு பண்ணாமல் இருந்தாலும் அந்த ஃபோனுக்கு ஒரு ஃபீல்டுக்கு ஒரு ஸ்பேஸ் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம இருக்கும். பட் மாங்கோ டிபியில் அந்த மாதிரி கிடையாது. அந்த ஃபீல்டே இல்லாமல் கூட நம்ம வந்து ஈஸியாக ஃப்ளெக்சிபிளாக உங்களுக்கு ஒர்க் ஆகும். அதனால் வந்து நிறைய இது கம்பெனிஸ் வந்து இப்போது மாங்கோ டிபி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ மெயின் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா மாங்கோ டிபி ஸ்கீமா லெஸ், ஆர்டிபிஎம்எஸ் வந்து ஸ்கீமா பேஸ்டு ஒர்க் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட்டு மாங்கோ டிபி ஃபீச்சர்ஸில் என்னென்னு பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் ஓரியன்டட். அதான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஜேசன் ஃபார்மெட்டை பேஸ் பண்ணி பீசன்கிற ஃபார்மெட்டில் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அதை பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகும். ஸோ இதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒவ்வொரு இதுக்கும் வந்து ஒரு ஐடி வந்து க்ரியேட் ஆகும். அந்த ஐடியை பேஸ் பண்ணி தான் எல்லா டாக்குமெண்ட்டோட ரெக்கார்ட்ஸ் இருக்கும். அதாவது ரெக்கார்ட்ஸ் மீன்ஸ் டாக்குமெண்ட்ஸில் அந்த நேம் அதெல்லாம் எல்லாமே ஒவ்வொரு டாக்குமெண்ட்ஸுமே வந்து என்ன ஆகும், ஒரு ஐடியை பேஸ் பண்ணி, ஒரு யூனிக் ஐடியை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஓகே, ஸோ அது வந்து நமக்கு எதில் இதுன்னா ஜேசன் ஃபார்மெட்டில் இருக்கிற ஒரு பீசன் ஃபார்மெட் சொல்லலாம். ஓகே, அதாவது ஜேசன் ஃபார்மெட் பேஸ் பண்ணி பீசன் ஃபார்மெட்டில் டேட்டா ஸ்டோர் ஆகும். ஒவ்வொரு டாக்குமெண்ட்டும் ஒரு ஐடியை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் சார்ட்டிங்னு ஒரு ஃபியூச்சர் இருக்குது. அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பிக் டேட்டா பேஸ் இருக்குன்னா அது வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். அந்த டேட்டா பேஸை வந்து உங்களுக்கு ஸ்மால் பீசஸாக வந்து நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு அதை யூஸ் பண்ணலாம். அப்படி ஸ்மாலாக ஸ்ப்ளிட்டாக யூஸ் பண்ணும்போது ஸ்ப்ளிட் ஆகும்போது உங்களுக்கு என்ன ஆகும், உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கும், கொஞ்சம் ரிலேபிளாக இருக்கும். ஓகே, ஸோ அந்த ஃபியூச்சர் வந்து சார்ட்டிங்கிற ஒரு ஃபியூச்சர் வந்து உங்களுக்கு டிராஃபிக் ஒரு பெரிய டேட்டா பேஸ் இருக்குது, அந்த டேட்டா பேஸ் ஹியூஜாக இருந்தது அப்படின்னா அதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஸ்மால் பீசஸாக வந்து ஷேர் பண்ணி இது பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ வந்து உங்களுக்கு டிராஃபிக் லோடு வந்து உங்களுக்கு ஃப்ளெக்சிபிளாக உங்களுக்கு வந்து ஈஸியாக ஃப்ளோ ஆகும். ஓகே, ஸோ அப்போ சார்ட்டிங் ஃபியூச்சர் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹியூஜ் டேட்டா பேஸை உங்களுக்கு ஸ்மால் பீசஸாக வந்து இது பண்ணிக்கலாம். ஓகே, அதான் வந்து உங்களுக்கு சார்ட்டிங் ஃபியூச்சர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸிங். இது இண்டெக்ஸிங் ஆல்ரெடி இதுலேயும் இருக்குது, ஆர்டிபிஎம்ஸ்னு இருக்குது, இதுலேயும் இண்டெக்ஸிங் ஃபீச்சர் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிப்ளிகேஷன். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான இம்பார்ட்டண்டான ஃபீச்சர் உங்களுக்கு ரிப்ளிகேஷன். இப்போ ஒரு டேட்டா பேஸ் இருக்குது. ஓகே, இப்போ ஒரு டேட்டா பேஸை வந்து நம்ம ஒரு கிளைண்ட் வந்து ஆக்சஸ் பண்ணுறாருன்னா உங்களுக்கு அது டேட்டா பேஸில் வந்து ரீட் அண்ட் ரைட்டில் வந்து உங்களுக்கு ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கும். ஓகே, ஒரு ப்ரைமரி டேட்டா பேஸ் இருக்குது, அதை பேஸ் பண்ணி ரிப்ளிகேட் ஆகும் 3 செகண்டரி டிபி இருக்குது. ஓகே, ஸோ 1 or more ஒரு டேட்டா பேஸாகவும் இருக்கலாம், அது வந்து 3 டேட்டா பேஸாகவும் இருக்கலாம். ஓகே, ஸோ அப்போது ஒரு கிளைண்ட் வந்து ஒரு டேட்டா பேஸை ஆக்சஸ் பண்ணும்போது ப்ரைமரி டேட்டா பேஸ் வந்து ரீட் ஆகிட்டு இருக்கும், மற்ற 3 டேட்டா பேஸ்லேயும் வந்து உங்களுக்கு டேட்டா வந்து ரைட் ஆகிட்டே இருக்கும். ஸோ ரீட் அண்ட் ரைட் ஃபங்க்ஷன் வந்து நடந்துகிட்டே இருக்கும். இப்போ சப்போஸ் ப்ரைமரி டேட்டா பேஸில் வந்து ரீடபிள் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அது என்ன பண்ணும், செகண்டரியில் போயிட்டு ரீட் பண்ணி ப்ரைமரி டேட்டா பேஸை அதை வந்து ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிடும். ஓகே, ஸோ அதனால் உங்களுக்கு டேட்டா லாஸ் இருக்காது. ஓகே, அப்போ இது ஆட்டோமேட்டிக்காகவே ரிப்ளிகேஷன் ஃபங்க்ஷன் வந்து மாங்கோ டிபிலேருந்து உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அப்போ ஒரு டேட்டா பேஸ் இருக்குது, அது டேட்டா பேஸ் வந்து ப்ரைமரி டேட்டா பேஸ் ரீட் அண்ட் ரைட்டு. ஸோ இப்போ செகண்டரி டேட்டா பேஸில் வந்து ரைட் ஆகிட்டு இருக்கும், ப்ரைமரி டேட்டா பேஸ் வந்து ரீட் ஆகிட்டு இருக்கும். இப்போ ஒரு கிளைண்ட் ஒருத்தர் வந்து ஒரு டேட்டா பேஸ் வந்து ஃபெச் பண்ணுறாருன்னா ப்ரைமரி டேட்டா பேஸ் ரீட் பண்ணுவார், மற்ற டேட்டாலாம் வந்து எங்கே ஸ்டோர் ஆகும், செகண்டரி டேட்டா பேஸில் ரைட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இன் கேஸ் எனி ஃபெயிலியர் ஆஃப் ப்ரைமரி டேட்டா பேஸ் டேட்டா பேஸ் ரீட் பண்ணும்போது உங்களுக்கு ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக செகண்டரி டேட்டா பேஸ் செகண்டரி டேட்டா பேஸில் ஏதாவது ஒரு இதில் வந்து ப்ரைமரி டேட்டா பேஸை ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன ஆகும், ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ டேட்டா ரிப்ளிகேஷன் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து என்ன ஆகுது, டேட்டா ஃபெயிலியர் இருக்காது. அதே மாதிரி நம்ம ஒரு அப்ளிகேஷன் ரன் ஆகிட்டு இருக்குன்னா அந்த அப்ளிகேஷனோட ஃபங்க்ஷன் வந்து ஸ்மூத்தாக இருக்கும். ஓகே, ஸோ இதான் மாங்கோ டிபியோட ஒரு ப்ரீஃப் இன்ட்ரோடக்ஷன். இது ஒரு ப்ரீஃப் இன்ட்ரோடக்ஷன் தான். ஓகே, ஸோ நீங்கள் வந்து மாங்கோ டிபி வந்து ரொம்ப டீப்பாக தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, ஒரு நார்மலாக மாங்கோ டிபி எப்படி இருக்குது ஒரு ப்ரீஃப் இன்ட்ரோடக்ஷன் இதுதான். ஓகே, ஸோ மாங்கோ டிபி நீங்கள் அட்மினிஸ்ட்ரேஷன் படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மாங்கோ டிபினா என்னன்னு தெரிஞ்சிச்சு நம்ம
அட்மினிஸ்ட்ரேஷன் லேர்ன் பண்ணோன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ அப்போது இந்த செஷனில் நம்ம MongoDB என்னன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மால் இன்ட்ரடக்ஷன் பார்த்துருக்கோம். ஓகே, MongoDBனா என்ன, ஒரு அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டாபேஸ். ஓகே, ஸோ இது என்ன ஃபார்மேட்டில் இருக்கும், பீசன் ஃபார்மேட். ஓகே, இந்த ஃபார்மேட்டில் தான் வந்து உங்களுக்கு டேட்டா ஸ்டோர் ஆகும். பீசன் ஃபார்மேட் எதை பேஸ் பண்ணியிருக்கு, ஜேசனோட ஃபார்மேட்டை பேஸ் பண்ணி தான் பீசன் ஃபார்மேட் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இதில் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தட் இஸ் எ ஸ்கீமாலெஸ் டேட்டாபேஸ். ஸோ அதனால தான் வந்து இது ஸ்கேலபிலிட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக இருக்குது. ஸோ ஸ்கீமாலெஸ்ஸாக இருக்கிறதுனால, அன்ஸ்ட்ரக்சர்டாக இருக்கிறதுனால இதை நிறைய கம்பெனிஸ் வந்து இப்போ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ நெக்ஸ்ட்டு செஷனில் நம்ம ஃபஸ்ட்டு MongoDB எப்படி இன்ஸ்டலேஷன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அப்புறம் அதில் எப்படி வந்து நம்ம அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறதை பற்றி படிக்கலாம். ஃபஸ்ட்டு இன்ஸ்டலேஷன் விண்டோஸ் லினக்ஸ் ரெண்டுலேயும் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.